அப்போது அனுமதி கொடுத்த போது லால் பகதூர் சாஸ்திரி ஆடி போனார். பக்கத்திலே இருந்து நிலவழி தாக்குதல், இங்கிருந்து தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் என்று பயந்தார். உடனே ஓடி போய் சிரிமாவளத்திலே கட்டுநாயக விமானதளத்தை பாகிஸ்தானுக்கு பயன்படுத்த தராதீர்கள் என்று கேட்டார். அப்படியானால் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட வேண்டும் என்றார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு, நெருக்கடியை பயன்படுத்திக் கொண்டு. என்ன ஒப்பந்தம் என்று கேட்டால், மலையகத்திலே இருக்கிற 9.5 லட்சம் தமிழர்கள், காடு கெடுத்து நாடாக்க போனவர்கள், தங்களுடைய பச்சை ரத்தத்தாலே அந்த நிலத்தை பசுமையாக்கியவர்கள், ஒட்டுமொத்த தேசிய வருமானமாக இலங்கையினுடைய வருமானம் என்னவென்று கேட்டால் 60% ஆஃப் த டோட்டல் இன்கம் இது தேயிலை. அந்த காடு கெடுத்து அட்டைக்கும் தேளுக்கும் பாம்புக்கும் தங்களை பறி கொடுத்து அந்த நிலத்தை வளமாக்கியவர்கள் இங்கிருந்து போன தமிழர்கள். அவர்களே 5.5 லட்சம் பேரை நாடு கடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார் சிரிமாவோ பண்டாரநாயகா. இவர் போனவுடனே கட்டுநாயகா விமானதளத்தை நான் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன், ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம்? 5.5 லட்சம் பேரை நான் உங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறேன், 4 லட்சம் பேருக்கு வாக்குரிமையும் குடியுரிமையும் கொடுத்து விடுகிறேன், சம்மதமா? இதனை நீங்கள் கையெழுத்து போட்டால் நான் கட்டுநாயகா விமானதளத்தை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்றார். சரின்னு கையெழுத்து போட்டார். 5.5 லட்சம் பேரை நாடு கடத்துவதற்கு இலங்கை அரசுக்கு அனுமதி கொடுத்தார். நாடு கடத்தப்பட்டவர்கள் யார்? 5.5 லட்சம் தமிழர்கள். காலங்காலமாக உழைத்து உதரம் சிந்தி அந்த நாட்டை வளமாக்கி விட்டவர்களை நாடு கடத்தினார்கள். பரதேசிகளாக பிச்சைக்காரர்களாக இங்கே வந்தார்கள். எங்கே போனார்களோ, பிச்சை எடுத்தார்களோ, எந்த தெருவிலே கிடந்தார்களோ, செத்தார்களோ யாருக்கு தெரியும்? 5.5 லட்சம் பேர் தமிழர்களை ஏன் அனுப்பினீர்கள்? அனுப்ப ஒப்புக்கொண்டீர்கள். உங்களுடைய நாட்டை பாதுகாப்பு, இந்தியாவை பாதுகாப்பதற்காக. இலங்கை பக்கத்திலே இருப்பதனாலே இலங்கை என்ன சொல்லுகிறதோ அதற்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு போக வேண்டிய அளவுக்கு அவர்கள் ஆடென்றால் ஆட வேண்டும், பாடென்றால் பாட வேண்டும், உட்கார வேண்டால் உட்கார வேண்டும் என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்தீர்கள். ஒரு சுண்டைக்காய் நாடு அது சொல்லுகிறபடி கேட்க வேண்டியதாயிற்று. எங்களுடைய 5.5 லட்சம் பேர் பரதேசிகளாக, அகதிகளாக இங்கே வந்தார்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்தியாவினுடைய பூகோளம் தான் எங்களை தண்டிக்கிறது என்கிறேன். யாரை அனுப்பினார்கள்? இந்தியாவை பாதுகாப்பதற்கென்றால் கிடைக்கிறவன் தமிழன் தான் பரிபீடத்தில் ஏற வேண்டும். அதுதானே நடந்தது. லால் பகதூர் நல்லவர், மிக நாணயமானவர். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரை பற்றி சொன்னார்கள், ஏ ஹோம்லெஸ் ஹோம் மினிஸ்டர் என்றார்கள். அவ்வளவு நேர்மையானவர். ஆனால் தமிழர்களை தண்டிப்பதை தவிர வேறு வழி இல்லை. என்ன காரணம்? இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் இலங்கை சொல்லுகிறபடி ஆடித்தர வேண்டியதா இருந்தது. அதற்கு அடுத்தபடி கச்சத்தீவு. கச்சத்தீவு நம்ம தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிற தங்க சுரங்கம். அது நம்முடைய நிலம். ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமானது. இப்போது நாம் என்ன இழந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பூர்வீக பூமியை இழந்திருக்கிறோம். அது ஏராளமான மீன் வளம் உள்ள பகுதி. அதை நாம் இழந்திருக்கிறோம். 74 ஒரு ஒப்பந்தம், 76 ஒரு ஒப்பந்தம். 74 போட்ட ஒப்பந்தத்திலே வலை உலர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற அந்தோணியார் கோயில் திருவிழாவிலே கலந்து கொள்வதற்கும் அனுமதி இருந்தது. அந்த அனுமதியும் 76 போயிற்று. என்ன காரணம் என்றால் 71 இந்த அம்மா வந்த பின்னாலேயும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடந்தது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடந்தால் எங்களை நீங்கள் பறிகொடுப்பீர்கள். இன்றைக்கு தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்திலே மீனவர்கள் கொல்லப்படுகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டால் கச்சத்தீவை அவர்களுக்கு கொடுத்ததனாலே தான் கொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்தியாவை பாதுகாப்பதற்கு உங்களுடைய பூகோளம் எங்களை பலியிடுகிறது என்கிறேன். அதை நீங்கள் தவறு என்று சொல்லப் போகிறீர்களா, இல்லை என்று சொல்லப் போகிறீர்களா? அதே மாதிரி அமைதிப்படை, நான் மனம் திறந்து கேட்கிறேன், அமைதிப்படை தமிழகத்துக்குள்ளே எதற்காக போனது? 87 அமைதிப்படை போனதற்கு என்ன காரணம்? திரிகோணமலையை தங்களுடைய வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். திரிகோணமலை அமெரிக்காவினுடைய 7th பிளேட்டினுடைய பேஸ் ஆக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக அது தமிழீழ பகுதிக்குள்ளே இருக்கிறது. இவர்கள் என்ன கருதினார்கள்? ஹர்கரன் எழுதியிருக்கிறார், வெளிப்படையாக எழுதியிருக்கிறார். அங்கே போய் திரிகோணமலை, யாழ்ப்பாணம் பகுதியெல்லாம் தங்களுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொண்டால் யாரும் வந்து நமக்கு ஆபத்து விளைவிக்க கூடாது என்றார்கள். அதனால இந்தியாவுக்கு பாதுகாப்பு தேடுவதற்காக தமிழகத்துக்குள்ளே அமைதிப்படை போனதை தவிர தமிழர்களுக்கு என்ன செய்வதற்காக போனது? அப்போ உங்களுக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பு தேவை என்றால்
நீங்கள் ஒரு 7000 பேரை கொன்று விட்டாவது அந்த நிலத்தை உங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். ஒரு ஏழை சாதியை அழித்து திரிகோணமலை உங்கள் வசப்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக இந்தியாவுக்கு பாதுகாப்பு தேடுகிறீர்கள். உங்களுக்கு தவிர்க்க முடியாது. இது பூகோளம் செய்த பாவம், இயற்கை இட்ட சாபம். இன்றைக்கு கூட இலங்கைக்கு நீங்கள் ஏதோ ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பக்கத்திலே இருக்கிற நிலவலியாக எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக இலங்கைக்கு நீங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர வேற என்ன காரணம்? எங்களுடைய தமிழ் சாதியைச் சேர்ந்தவர் கொல்லப்படுவதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீர்களா? காந்தி தேசத்தில் இருக்கிறவர்கள் கவலைப்பட்டீர்களா? இன்றைக்கும் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் யாராவது சிந்தித்திருக்கிறார்களா என்றால் இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால் இயற்கையினுடைய சாபம். பக்கத்திலே